முதல் உதவி என்ன தெரியுமாம்மா? ஃபஸ்ட்டு அவன அமைதியா ஆக்கிடணும். அவங்களே தனியா கார் ஓட்டிக்கிட்டோ, பைக்கோ அவங்களா ஓட்டக்கூடாது. உடனே 108ன்றது நம்ம கண்ட்ரியோடைய கோட் நம்பர். அத ஃபோன் பண்ணா 15 மினிட்ஸில ஆம்புலன்ஸ் வந்துரும். ஃபஸ்ட்டு கோல்டன் ஹவர்ல டாக்டர் கிட்ட ஆஸ்பத்திரி இன்டென்சிவ் கேர் கூட்டு போயிட்டா கட்டாயம் வந்து உங்கள காப்பாத்த முடியும். வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அனைவரும் வீட்ல வந்து 350 மில்லிகிராம் ஆஸ்பிரின் மாத்திரை கையில வச்சுங்க. அறிகுறி இருந்தால் டக்குன்னு தண்ணி போட்டு குடிச்சிங்கன்னா, அந்த ஆஸ்பிரின் வந்து கிளாட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அந்த கிளாட்டை கரைக்கின்ற சக்தி அந்த ரூ. 5 ரூ. 10 மாத்திரைக்கு உண்டு. சப்போஸ் சாப்பிட்டுட்டீங்க, அங்கே போய் பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா அதனால் தவறு இல்லை. ஸோ எந்த வியாதி நீங்கள் சந்தேகப்பட்டாலும் மருத்துவர் அழைக்க வேண்டும். அதுக்கு முதலுதவியா அதை வச்சுக்கணும். அதை வச்சுட்டு சாப்பிட்டாலும் நிறைய இடத்துல நம்ம கட்டாயம் அதுலேருந்து குணமடைய முடியுமா. சார் இப்போ இந்த மாத்திரை சொன்னீங்க இல்லையா, ஆஸ்பிரின் ஆஸ்பிரின் 350 மில்லிகிராம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எக்கோஸ்பிரின் கிடைக்கும், ஆஸ்பிரின். டாக்டர் கன்சல்டன்ட் இல்லாமல் இந்த ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இது கண்டுபிடிச்சி வரதுக்குள்ள உங்களுக்கு கோல்டன் ஹவர் போயிடுமே. வீட்டில் வச்சுங்க. ஒரு அறிகுறின்னு தெளிவுபட்டு புது மாதிரி வழி இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் சாப்பிடலாம். சரி சார். இப்போ இந்த இதய நோய் இருக்கவங்க இந்த வேர்க்கடலை சாப்பிடலாமா? எந்த நட்ஸும் சாப்பிடலாம். பட் ஆனால் அளவோடு சாப்பிடணும். ஏன்னா நிறைய பேர் நட்ஸ்லாம் நல்லது. எந்த நட்ஸுமே ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமா. அதோட நிறைய சாப்பிட்டீங்க வச்சுங்க கெடுதல். இன்னும் அதனுடைய இப்போ நட்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அது ஃபேட்டு கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, வெயிட்டை கூட்டுற சக்தி. இப்போ பாதாம் பருப்பு நிறைய பேர் ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு அனைத்தும் நீங்கள் தோலுடன் சாப்பிட வேண்டும். காய்கறி பழங்கள் கூட நீங்கள் தோலுடன். ஏன்னா வானவில்லில் 7 நிறங்கள் வந்து தோலில் தான் படைக்கப்பட்டது. காய்கறி பழங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுங்க, காய்கறி பழங்கள் தோலை சீவி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு உள்ளே சாப்பிட்றவங்க ஹார்ட் அட்டாக் வருது. வெளியில் சாப்பிட்ற ஆடு மாடுகள் நல்லா இருக்குது உயிரோட. அதனால் உள்ளே இருக்கிற மருந்து தான் சாப்பிட்ணுமா. சார் இப்போது இந்த நல்லா சொன்னீங்க. இப்போ புகைப்பிடிக்கிறது இருக்கு இல்லையா சார், அது வந்து நுரையீரலை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரல் தான் முதல்ல பாதிக்கும். ஆனால் அது இதய நோய் வர்றதுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? இது அருமையான கேள்வி. இப்போ வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் சொல்கிறோம். நான் பிடிக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் தான் வச்சுங்க, என்னை விட பேசிவ் ஸ்மோக்கர் 3 மடங்கு அஃபெக்ட் ஆகிடும். ஸ்மோக்கிங் நிக்கோட்டின் ஒரு விஷப்பொருள் இருக்குமா. இந்த நிக்கோட்டின் வந்து இன்னேல் பண்ணி நோ டவுட் அது கேன்சர் ஆஃப் லங்ஸ் வரும். அது நிக்கோட்டின் இன்னேல் பண்ணி ரத்தத்தில் கலக்கும்போது ரத்த குழாயில் போய் இந்த மாதிரி சொன்ன ரத்த குழாயை சுருங்க வச்சிடும். ரத்த குழாய் அடைப்படுற தாம்பஸ் உண்டு பண்ணிவிடும். இதய தசைகளை வலுவற்று இருக்க சொல்லி அந்த நிக்கோட்டின் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் கூடிடும், இதய துடிப்பு கூட்டும். எல்லா விதத்துலையும் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப கெடுதலுமா. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கட்டுமான, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரதுக்கு உயிர் போயிடும். ஸ்மோக்கிங் மஸ்ட் பி ஸ்டாப். அப்ரப்டாக டோட்டலாக கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். சார் டாக்டர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அதுக்குள்ளே நான் இறந்துடும்.